வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வார் முக்கியமா, விளையாட்டு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த நேரத்துல நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா வார ரொம்ப விளையாட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு விளையாட்டை ஏதோ ரொம்ப சீரியஸா வார் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வலதுசாரியினர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப கவலையாக இருக்கு. இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கறத தினம் தினம் நம்ம செய்திகள்ல பாக்குறோம். போலி செய்திகள் ஒரு பக்கம் வந்தாலும் உண்மையான செய்திகளும் ஒரு பக்கம் வருது. ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து எல்லையோர பகுதிகளில் வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம், எங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு ஐபிஎல் மேட்ச தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐபிஎல் சீசன் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல முடிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்க. நேத்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல தரம்ஷாலால பஞ்சாப் அணிக்கும் டெல்லி அணிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச பாதியில திடீர்னு நிப்பாட்டி இருக்கிறாங்க. திடீர்னு மேட்ச்ல கிரவுண்ட்ல வந்து பிளட் லைட்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. உடனே அந்த மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு பதட்டம் ஏற்படுது. திடீர்னு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களே, பிளாக் அவுட் மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு சியர் லீடர், ஒரு வெளிநாட்டு சேர்ந்தவர், ஒருத்தர் வெளிநாட்டு பிளேயர்ஸோட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இங்க எல்லாரையும் இவாக்குவேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க, எல்லாரையும் வெளியேற சொல்லியிருக்காங்க, மேட்ச பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டாங்க, இங்க ஒரே பதட்டமா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒரே பயமா இருக்கு, உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா அங்கேருந்து ஒரு வீடியோ போடுது. அது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம அந்த ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. திடீர்னு பிளட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பிளாக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய பதட்டத்தை வந்து அந்த வீடியோவில நம்மளுக்கு அவ்வளவு பால்பபிளா இருக்கு, நம்மளால உணர முடியுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு பீதியில இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியுது. அந்த அம்மா வீடியோல சொல்ல சொல்ல அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிளட் லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மக்கள் கொத்து கொத்தாக வெளியேறக்கூடிய வீடியோஸ், இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே கோபம் வருது. இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்க மாட்டேங்குது? இதெல்லாம் ஏன் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் மக்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு நாட்டுல ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு வார் ஹிஸ்டீரியாவை இந்தியா ஃபுல்லா வந்து பரப்பி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஐபிஎல் மேட்ச் ரொம்ப முக்கியமா? இந்த டோர்னமெண்ட் இப்போ இந்த நிலைமையில இந்தியாவுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை ஏன் ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தரம்ஷாலா அப்படிங்கிற மேட்ச் நடந்த இடம் பாத்தன்கோட், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாத்தன்கோட்ல இருந்து ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ல போனீங்கன்னா 2 மணி நேரம். நேத்து பாத்தன்கோட்ல பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருக்கான். பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்டை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து அவங்க தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க, டெமாலிஷ் பண்ணிருக்காங்க, டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்தன்கோட்ல நடந்த அட்டாக்கு தரம்ஷாலா நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அதுவும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய இடத்துல அவன் வந்து எப்பவுமே ரோக் நேஷன் தான் பாகிஸ்தான். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவன் சும்மா விடுவானா? இப்படி ஒரு மேட்ச் நடக்குது, முக்கியமான மேட்ச், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் அங்க திரண்டு இருப்பாங்க, 1.5 லட்சம் மக்கள் அதை பார்க்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் லேஸ்ல விடுவானா? அப்ப யோசிச்சு பார்க்கணும்ல. ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியால எப்படி ஐபிஎல் மேட்ச் நடத்துனாங்க? யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க முதல்ல? இல்ல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட வென்யூவா இருந்தா கூட அதை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்க போகுது? 22ஆம் தேதியில இருந்து இந்த பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. மே 6, 7 தான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிச்சிருக்கு. நடந்து முடிச்ச 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு மேட்சை கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் ஏரியால நடத்துறீங்க அப்படின்னா யாரு கொடுத்தா அந்த தைரியம்? அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா தான் பொறுப்புல இருக்கிறதுனால நீங்க என்ன வேணா பண்ணிடலாம், மக்கள் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு பிளேயர்ஸ், இவ்வளவு பொதுமக்களோட உயிரை போய் பணைய வச்சிருக்கீங்க உங்க விளையாட்டுக்காகவும் உங்க வருமானத்துக்காகவும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. இத பத்தி எல்லாம் இந்த அரசாங்கம் எந்த கேள்வியும் கேட்காது. நியாயமா பார்த்தா அரசாங்கமே டைரக்டிவ்ஸ் கொடுத்திருக்கணும். ஒண்ணு இந்த ஐபிஎல் லீக தள்ளி போடுங்க, இல்லன்னா வெனுவை மாத்துங்க, இல்ல வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் இந்நேரத்துக்கு சொல்லி இருந்துக்கணும். ஏன் வாய மூடிட்டு பேசாம இருக்கிறாங்க அரசாங்கம்? நேத்து மேட்ச் பாதியில கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பொதுமக்கள் கிட்ட சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இத பத்தி மீட்டிங் வைக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல பாருங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. எங்களுக்கு இந்தியாவில இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, எங்க நாட்டுக்கு திரும்பி போக விரும்புறோம் அப்படின்னு பாதி பிளேயர்ஸ் சொல்றாங்க. நியாயமான ஒரு பயம் தானே அது? யோசிச்சு பாருங்க.
இவங்களை எல்லாம் கொண்டு போய் தர்மசாலால உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி வர இருக்கிற ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களை எப்படி அங்கிருந்து வெளியில கொண்டு வருவாங்க? அவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியால இருந்து அவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க சேஃப்டி செக்யூரிட்டி உயிருக்கு நம்ம நாடு தானே உத்தரவாதம். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் உங்களால காப்பாற்ற முடியல. பெஹல்காம்ல 27 பேர் காவு கொடுத்திருக்கீங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எந்தெந்த நாட்டுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நிக்க முடியும்? என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? இந்த டீம்ஸோட ஓனர்ஸையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தேசப்பற்று முக்கியமா இல்ல உங்களுடைய வருமானம் முக்கியமா? ஒரு பக்கம் ட்விட்டர்ல தேசபக்தி உணர்வோட போஸ்ட் போட வேண்டியது, நாங்கெல்லாம் தேசத்துக்காக நிக்கிறோம், நாங்கெல்லாம் தேசியவாதிகள் அப்படின்னு ஒரு பக்கம் சீனை போட்டுட்டு, இன்னொரு பக்கம் எந்த கவலையும் இல்லாம உங்க வருமானத்துக்கான விஷயங்களை தொடர்ந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க தேசப்பற்றோட லட்சணமா? ஏன் சொல்ல முடியாதா உங்களால கூடி முடிவு எடுக்க முடியாதா? இப்ப மேட்ச் நடக்கிறது முக்கியமா இல்ல பிளேயர்ஸோட உயிர் முக்கியமா, பொதுமக்களோட உயிர் முக்கியமா? ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பாட்டுக்கு உங்க வருமானத்துக்கான வழியை தேடிட்டு போனா என்ன அர்த்தம்? இதுல அம்பானி குரூப் இன்னும் கேவலம். ரிலையன்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ட்ரேட்மார்க் பண்றதுக்காக ஜியோ ஸ்டுடியோஸ் மூலமா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. வழக்கமா ட்ரேட்மார்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா பல மாசங்கள் ஆகும். இவங்களுக்கு 48 மணி நேரத்தையே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத வச்சு ஓடிடிலயோ இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலோ படம் எடுத்து போடுறதுக்கு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் சாமானிய இந்தியன் என்னடான்னா, பாகிஸ்தான்ல இருந்து வந்து அவ்வளவு உயிரை பலி வாங்கிட்டு போயிருக்கிறாங்களே, இதற்கு நம்ம நாட்டுல இருந்து பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களே, இதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறோம். இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டு தேச உணர்வோட அவ்வளவு பேர் பதிவு போட்டுட்டு இருக்கான். ஆனா அம்பானி குரூப் என்ன பண்ணிருக்கு? போய் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி இதை வச்சு வருமானம் தேடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இது ஒரு பெரிய விஷயமானோன்னு இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல எங்களுக்கு தெரியாம ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி வந்து அப்ளை பண்ணிட்டாரு, அதனால இப்ப நாங்க அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிட்டோம். அது எப்படி உங்களுக்கு தெரியாம ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி போய் ட்ரேட்மார்க்கு அப்ளை பண்ணுவாரு? ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பதட்டத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் தேவையா? அப்போ எந்த வித கவலையும் இல்லாம இவங்களுடைய வருமானத்துக்காக பிளேயர்ஸோட லைஃபையும் ஸ்பெக்டேட்டர்ஸோட லைஃபையும் ரிஸ்க்ல போடக்கூடிய பிசிசிஐ மெம்பர்ஸ் மேல ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு கேக்குறேன். இப்போ லொகேஷனை கூட தர்மசாலால இருந்து சவுத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், அப்பவும் நமக்கு பதட்டம் தானே. எந்த மாநிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாலும் பதட்டம் தானே. பாகிஸ்தான் டார்கெட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒவ்வொரு தரமையும் அவன் டார்கெட் பண்ணும்போது இந்தியாவால் அதை முறியடிக்க முடியும்னு என்ன நிச்சயம்? அப்ப ஒரேடியா இந்த டோர்னமெண்ட்டை ஒண்ணு கேன்சல் பண்ணுங்க, இல்ல வெளிநாட்டுக்கு வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விடுங்க. எவனுக்கு நாட்டை விட பணம் பண்றது முக்கியமா இருக்கோ அவன் போட்டும். போர் என்பது வெறும் வீர தீர சாகசம் அப்படின்னு நம்ம ஃபயர் விடுறோம்ல, அது இல்லைங்க. அதை இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. போர் என்பது அந்த போர்ல ஜெயிக்கக்கூடிய நாடையும் வலுவிழக்க செய்யும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தானுக்கு இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் ஏற்கனவே படுமோசமான நிலைமையில இருக்கான். ஆனா நாம இப்பதான் கோவிட்ல இருந்து ரிகவர் ஆகி, டிமானிட்டைசேஷன்ல இருந்து ரிகவர் ஆகி, ஜிஎஸ்டில இருந்து ரிகவர் ஆகி, ஏதோ இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து முன்னேறிட்டு வரோம். இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு போர் எப்படி நம்மளை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்படி தொடர்ந்து இந்த வார் சிச்சுவேஷன், இந்த டென்ஷன் எஸ்கலேட் ஆயிட்டே இருந்ததுன்னா அது நாளடைவுல நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ருப்பியோட வேல்யூ இன்னும் இறங்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்பவே கிளம்பி வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பதட்டமான சூழ்நிலை இருந்தா ஒவ்வொருத்தன் அவன் பிசினஸ் மூட்டை கட்டிட்டு வேற நாடுகளை தேடி போயிருவான். நமக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை பத்தி சொல்லவே வேண்டாம். குரூட் ஆயிலோட விலை கம்மியா இருக்கும் போதே அந்த பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்காம கார்பரேட்ஸ்க்கு தள்ளிவிட்ட அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம். தொடர்ந்து வார் நடந்ததுன்னா பெட்ரோல், டீசல், ஆயில் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டிஃபென்ஸுக்கு அதிகம் நாம செலவு பண்ண வேண்டி வரும். டிஃபென்ஸ்க்கு அதிகம் செலவு பண்ணோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்மளால செலவு பண்ண முடியாது, டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளால செலவு பண்ண முடியாது.
பட்ஜெட்ல துண்டு விழும், பட்ஜெட் இடிக்கும், ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் வீக்கன் ஆகும். ஒரு வலுவாக இருக்கக்கூடிய நாட்டை கூட போர் பாதிக்க கூடும். இதெல்லாம் பத்தி யோசிக்காம அவன் அடிச்சுட்டான், நம்ம பதிலுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் ஒரு குக்கூன்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாத்தன்கோட்ல அடிக்கிறவனுக்கு சென்னையில அடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வார்ஃபேர் டெக்னிக்ஸ்ல ஒரு குண்டு போட்டா போதும், ஒட்டுமொத்த இடத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இருந்த சுவடை இல்லாம தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்தியால எந்த மூலையில நடந்தாலும் அது நமக்கு பாதிப்பு தானே. அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தாலும் அது நமக்கு வர பாதிப்பு தானே. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மள தேச துரோகி அப்படின்னு பிராண்ட் அடிக்கிறாங்க. நேத்து பாருங்க, ரிப்பப்ளிக் டிவில இந்த மாதிரி தான் அர்னாப் கோஸ்வாமி ஒரு டிபேட் நடத்துறாரு. இந்த பக்கம் ஒரு 4 சங்கிய கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு, இந்த பக்கம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அங்க சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு வந்தே மாத்திரம், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கத்துறாரு. உடனே சங்கிகள் கூட சேர்ந்து கத்துறாங்க. காங்கிரஸ்ல இருந்து வந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அமைதியா இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த மனுஷன் கேக்குறாரு, நீங்க ஏன் பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்ப நீங்க தேச துரோகி அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படையா ஒரு மீடியா சேனல்ல அவங்கள தேச துரோகின்னு பிராண்ட் பண்றாரு. எதுக்கு? பாரத் மாதா கி ஜெய் சொல்லாததுனால. தேச பக்தி, தேச உணர்வுன்றது இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். அது கோஷம் மூலமாவோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதுதான் இன்னைக்கு அந்த வலதுசாரி கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்தே டைரக்டிவ்ஸ் கொடுத்துட்டாங்க. பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க, பொய்யான வீடியோஸ் போடாதீங்க, வெறுப்பு பேச்சு பேசாதீங்க. இந்த நேரத்துலதான் நம்ம ஒத்துமையா இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து, ஆர்மி தரப்புல இருந்து அபிஷியலா சொல்றாங்க. ஆனா அத கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இங்க தொடர்ந்து இந்து முஸ்லிம்னு வெறுப்ப, வன்மத்தை. இதே மாதிரிதாங்க நேத்து ஒரு சின்ன பையன், பீகார்ல இருந்து ஒரு சின்ன பையனோட வீடியோ சமூக வலைதளங்கள் வைரல் ஆயிட்டு இருக்குங்க. पाकिस्तान जिंदाबाद जिंदाबाद। शर्म नहीं आ रही? क्यों शर्म आएगी? पाकिस्तान को खत्म नहीं करना चाहिए। हाँ? नहीं करना चाहिए। भारत देश जिंदाबाद है नहीं है और पाकिस्तान जिंदाबाद है नहीं है। அந்த நிருபர் கேக்குறாரு, இந்தியா வாழ்க, ஆமாவா இல்லையா? அந்த பையன் சொல்றான் ஆமா. பாகிஸ்தான் வாழ்க, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையன் சொல்றான் ஆமா. நீ இந்தியன் தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த நிருபர், ஆமா நான் இந்தியன் தான், அப்புறம் எப்படி நீ பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், அங்க இருக்கக்கூடியவரும் மக்கள் தானே, எப்படி நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னா அந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு உடனே அந்த கோதி மீடியாவை செய்த ஆங்கர் கேக்குறாரு. உடனே பட்டுன்னு பதில் சொன்னான், தினம் தினம் ஹிந்து முஸ்லிம் வெறுப்ப பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டான். அதோட நிறுத்தல. அந்த ஆங்கர் மறுபடியும் கேக்குறாரு, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்து பேச சொன்னது அப்படின்னு. அதுக்கு கடைசியா அந்த பையன் ஒரு பதில் சொன்னா பாருங்க, எனக்கு மூளை இருக்கு, எனக்கு சிந்திக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போனாங்க. சின்ன புள்ளைக்கு தெரியுது, எரும மாடு மாதிரி வளர்ந்த இதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தினம் உட்கார்ந்து இந்து முஸ்லிம் வெறுப்பா இருக்கு. இவ்வளவு வெறுப்பையும் வன்மத்தையும் இங்க இருக்கக்கூடிய நம்ம சக இந்தியர்கள் மீது கொட்டி என்ன சாதிக்க போறாங்க? இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெரும்பாலான டிவி சேனல்ஸும் மீடியா சேனல்ஸும் கார்ப்பரேட் கையில தான் இருக்கு. இந்த அரசாங்கம் இன்னொரு பக்கம் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு கைக்கூலியா வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேசபக்தின்னு நம்ம உணர்வெல்லாம் தூண்டி விட்டுட்டு ஒரு பக்கம் வேடிக்கை பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் சைலண்டா இவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இவங்களுடைய வருமானத்துக்கான வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியில முட்டாளா இருக்கிறது நாம தான். ஒரு பக்கம் இவங்க சொல்லக்கூடிய தேசபக்தி உருட்டல் எல்லாம் நம்பிக்கிட்டு, இன்னொரு பக்கம் IPL மேட்சா ஆணு வாயை பொழந்துட்டு பாத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த கேப்ல அவன் சம்பாதிச்சுட்டு போறான், நாட்டுடைய வளங்களை சுரண்டிட்டு போறான். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? 22ஆம் தேதி பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா வந்திருக்கா?
கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் பேசினாரு. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் தாங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தினம் தினம். இந்த தண்டனை யாருக்கு? அவங்களுக்கா நமக்கா? இந்த நிமிஷம் வரைக்கும் அரசாங்கம் இதற்கான பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க காஷ்மீர் அமைதியான மாநிலமா மாறிடுச்சு, வாங்க டூரிஸ்ட் எல்லாம் வராங்க, வாங்க வாங்கன்னு வருதி நீங்க தானே இங்க கூப்பிட்டீங்க. அப்ப அங்க வர்றவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்குன்னு தெரியும், உள்துறை அமைச்சமா அலட்சியமா இருந்திருக்குன்னு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னை வரைக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துட்டு இருக்கா இந்த அரசாங்கம்? இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இங்க ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் ஆபரேஷன் சிந்தூரை குறை சொல்லல. ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது எல்லாருக்குமே, ஒவ்வொரு இந்தியனுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கொலாட்ரல் டேமேஜா இந்த போர் அப்படிங்கிற பேர்ல எத்தனையோ அப்பாவிகளோட உயிர் போகுது இல்ல, எத்தனையோ பேர் இறந்து போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம்? எந்த ஒரு வளர்ந்த சமூகமும் போரை விரும்பாது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு.